ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே சரி, இதுக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு இந்த முடிவு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களையும் நான் அம்மாகிட்டேயும் சரி, அப்பாகிட்டேயும் சரி சொன்னேன். இது மாதிரி நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணங்கள் எனக்கு தெரியுது, தெரியாமல் கிடையாது. ஆனால் அந்த முடிவு சரியானதாக இருக்கா என்னென்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ ஏன் அதை ஒரு இதாகவே பார்க்குற? நாங்கள் நல்ல இதுக்காக தானே உனக்காக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி, இதெல்லாம் நான் எதையும் சொல்லிட்டு போகிறதுக்கான இது கிடையாது. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள மு முயற்சி பண்ணினேன். ஆனால் அது சரியாக நடந்துச்சா என்னங்கிறது தான் கடவுள் எனக்கு ஒரு சில இதை இது பண்ணாங்க. அதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், அதை தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள நம்மளுக்கு இது பண்ணாங்கன்னா, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு சரி, அது சரிங்கிறத காட்டியும் நம்மளுக்கு இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது. அடுத்த நாளே எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம யாரையும் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. ஐடியா கேட்டோம்னா அதை நம்ம சரியான இதில் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது. அதனால் சரி, பார்த்துக்கிட்டு நம்ம எதா இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்காக நம்ம எதையும் மனம் தளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்காக தான் சில விஷயங்கள கொஞ்சம் பொறுமையாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. அடுத்தடுத்த விஷயத்த நம்மளுக்கு இது பண்ணுறதுக்காக இது பண்ணால் என்ன, பண்ணாட்டா என்ன அப்படிங்கிறது தான் நான் ஒரு இது பண்ணேன். அதுக்காக ஒரு சில முயற்சிகளை நம்ம க கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே தோணிகிட்டு இருந்துச்சு. ட்ரை பண்ணுறதுனால எந்த ஒரு இதுவும் மாறிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. முயற்சிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம அதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா அதுக்காகனா இது கிடையாது நம்மளுக்கு அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம், முடியாதப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நான் இருந்தேன். ஆனால் 2, 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அது எனக்கு கரெக்டான வேல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம சரி, தப்புங்கிறத தாண்டி நம்மளுக்கு கரெக்டான வேல ஒரு சில விஷயங்கள கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு எண்ணமா இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு பார்ப்போம். அதுக்காக நம்ம நான் இது பண்ணேன். சரி, பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நான் இது பண்ணேன். சரின்ட்டு அதுக்கு அடுத்த நாள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, "ஏன் இப்போ முன்னாடி மாரி அண்ணன்ட்டலாம் எதுவும் பேசுறதில்ல, பண்ணுறதில்ல, என்னாச்சும்மா என்னன்னு?" கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், "இல்லம்மா, அண்ணங்கிட்ட பேசுகிறத பற்றி ஒன்றும் கிடையாது. அவர் முன்னாடி மாரி இல்ல, அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு தானே எல்லா முடிவும் எடுக்கிறாரு, எடுக்காம இல்ல." அப்படின்னோடனே, எடுத்துக்கிறதுனால இது கிடையாது. இந்தந்த விஷயத்துக்கு இது இது சரியா இருக்கும், சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அடுத்தடுத்த இதில நம்மளுக்கு அது சரியா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, சரி, அப்போனா உங்கள் இஷ்டம் தான். நாங்கள் எதுவும் சொல்கிற மாரி கிடையாது. எதுவும் சொன்னோன்னா எங்களுக்கான டைம்ங்கிறது இது இல்லாம போகும். அதனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான்லாம் எதுவும் கேட்குற மாரி கிடையாதும்மா அப்படின்னோடனே, கேட்கலாம், கேட்காம போகலாம். அதையும் நம்ம பாதிக்கிற விஷயத்த நம்ப ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு எந்த எந்த இதில நம்மளுக்கு கரெக்டான இதில இருக்கணுமோ அதை முடிஞ்சது நம்ம இது பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாரி இது பண்ணோன்னே, சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுலேயும் நான் இது பண்ணிக்க மாட்டேன். நீ வேணா ஒரு சில விஷயத்தில் இதா எடுத்துக்கலாம். ஆனால் நான் அதை எடுத்துக்கிறதுக்கான நேரம் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, சரி, ஓகே, நீங்கள் பார்த்துக்கங்க. ஏதாச்சும் இது பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை அப்படின்னோன்னே, சரி, நீங்கள் சொல்ல விரும்பலைனாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை தான் நான் இது பண்ண முடியும்னே. உங்களுக்காக நான் ஒரு சில விஷயங்கள மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க முடியாது. அதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வரும், வராமல் இருக்காது.
முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் வந்து நம்ம இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொன்னோனே, சரி இதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். பார்த்துக்குவோம், முயற்சி பண்ணுவோம். எது நடக்குதோ நடக்கட்டும். பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிறோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா பெங்களூர் கிளம்பிட்டேன். நம்ம வேலை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் பெங்களூர் கிளம்புனதுனால, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன்.